சில சமூகங்களை குறிப்பிட்டு அந்த சமூகத்தெல்லாம் வந்து சிலர் வந்து ஜட்ஜா இருக்கிறாங்க, பெரிய ஆளா இருக்காங்க. நாங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாய் பேய் பண்ணிலாம் பிஏ டிகிரி போட்டு சுத்துது அப்படிட்டார். இப்படி சொல்லியிருக்காரு. திமுக இஸ் known for that. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, Educational Partner, Patrician College of Arts and Science, Food Partner, VS Biryani, Refreshment Partner, Fitovers. 100 நாள் சாதனையில அவங்க வந்து 100 நாள் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றதை தாண்டி நாங்க நூற்றாண்டுக்கு நிக்கிறோம் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. திரும்பி வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சார் நீங்க என்ன சார் டபுள் மீனிங்ல ஏதாவது பேசிட்டீங்களா சார் அப்படின்னு உதயநிதி கேட்குறேன். ஒரே மீனிங்ல தான் பேசுனேன், அதே மீனிங்ல தான் பேசுனேன். எந்த மீனிங் அது உங்ககிட்ட விட்டுறாரு. செயல்பாடு திரு விஜய்க்கு 2 பேர் வந்த பிறகு ஒரு ஒரு டேர்னிங் நடந்துச்சு. ஒன்னு திரு செங்கோட்டையன், இன்னொன்னு திரு ஆதவர்ஜன். சட்டசபையில எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட். இந்த சபாநாயகர் ஆச்சரியப்படத்தக்க வகையில அமைச்சர்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்குகிறார். அதை நான் ஃபுல்லா எடுத்துறேன். அமைச்சர் அப்படி பேசாதீங்க, அமைச்சர் கோபப்படாதீங்க, உட்காருங்க அப்படின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அவர் ஒவ்வொரு முறை எந்திரிக்கும் போதும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்றார். எப்படி செயல்படுறாரு? அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாவது வந்து விஜய் என்ன ஆவார்னு தெரியாத போல வந்து அவர் இங்கே இருக்காரு. பேசிக்கலா புதுச்சேரிக்காரரு. தமிழ்நாடு விஜய் அப்படின்னு முழுமையான விசுவாசமா இருக்கிறாரு. அண்ணன் வந்து ஒரு பரம விசுவாசி. திரு விஜய் அவர்களுடைய தகப்பனாருக்கு பிறகு விஜய் அவர்களை முழுமையாக நம்பியவர். Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, Educational Partner, Patrician College of Arts and Science, Food Partner, VS Biryani, Refreshment Partner, Fitovers. சட்டசபையில எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே வந்து அதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய நினைவில் வந்து திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களை சபாநாயகராக பார்த்தது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை மத்திய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த எலெக்ஷனில் விட்டு அவருடைய தகப்பனார், பெரிய குடும்பம், பாரம்பரியம் மிக்க குடும்பம். அவருடைய சபை நடத்துறதுல நான் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டேஸில் திரு பிடிஆருக்கு பிறகு ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப நியூட்ரலாக, கம்பேரிட்டிவ் ரொம்ப பெட்டராக நடத்துறது திரு ஜேசிடி பிரபார் அவர்கள். ரொம்ப பெட்டராக நடத்துகிறாரு. வித்தவுட் எனி டவுட், வித்தவுட் ஹெசிடேஷன் நம்ம வந்து சொல்ல முடியும். முன்னாடிலாம் வந்து சபாநாயகர்களே வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமான வகையில் நிறைய விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பேசப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை கண்டித்துலாம் நடந்திருக்கு. இந்த சபாநாயகர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமைச்சர்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்குகிறார். அதை நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன். அமைச்சர் அப்படி பேசாதீங்க அப்படின்னு. அமைச்சர் கோபப்படாதீங்க, உட்காருங்க அப்படின்றார். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே நான் திரு பிடிஆர்ட்ட கேட்டிருக்கேன். பிடிஆர் வந்து இன்னும் பயங்கர ரொம்ப லக்ஸுரியாக உட்காருவார். அந்த சபாநாயகருடைய சீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அந்த பிரிட்டிஷ் காலத்து சீட்டு நல்ல பெரிய சீட்டாக 6 மணி இருக்கும். அதில் நல்ல காலெல்லாம் நீட்டி சாஞ்சி இப்படி உட்காந்துருப்பார் ஜம்முன்னு திரு பிடிஆர். அது வந்து ரொம்ப அதே கலைஞர்லாம் உட்காந்துருப்பார் முதலமைச்சர். ஆனாலும் ரொம்ப கம்ஃபர்ட். ஏன்னா அவர் அந்த மாதிரி பாரம்பரிய குடும்பம். அவருமே வந்து அமைச்சர்லாம் பேசும்போது உட்காருங்க எனக்கு தெரியும்னு கட் பண்ணுவார். திரு ஜேசிடி பிரபார் அவர்கள் தன்மையாக அதை செய்கிறார். அது வந்து எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்குறார். எப்போ வந்து எந்திரிச்சு யார் கொடுத்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அவர் ஒவ்வொரு முறை எந்திரிக்கும் போதும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்றார். ஸோ அந்த கௌரவத்தை கொடுத்து எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், சிஎம் மாதிரியே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஒரு கேபினட் ரேங்க் திரு உதயநிதிக்கு. அதனால் அவரை வந்து நீங்கள் மதித்து தான் ஆகணும். அவருக்கு அசம்பிளியோட நடவடிக்கையிலே முக்கியத்துவம் உண்டு. எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தாருன்னா அவருக்கு வந்து பதில் கொடுக்கணும், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அது வந்து மேண்டேட். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுக்கணுங்கிற மேண்டேட் கிடையாது. அவர் சட்டமன்றத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ. ஆனால் ஒவ்வொரு முறை அவர் எந்திரிக்கும் போதும் சபாநாயகர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க, பெயரை கூட சொல்ல மாட்டார். முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லோருக்குமான கொடுக்குறாரு. கம்பேரிட்டிவ்லி வி ஆர் விட்னஸிங் எ வெரி கிரேட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் லைக் எப்படி செயல்படுறாரு? அண்ணன் வந்து ஒரு பரம விசுவாசி. யாருமே விஜயை நம்பருக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுடைய தகப்பனாருக்கு பிறகு விஜய் அவர்களை முழுமையாக நம்பியவர். இந்த சட்டையில் ரைட்டில் வந்து அவர் வந்து சிம்பலை போட்டிருக்கிறாரு. உங்களில் பல பேர் 2026 மே மாதத்துக்கு பிறகு விஜய்க்கு விசுவாசமாக இருப்பீங்க, அல்லது 2026 ஜனவரிலேருந்து விசுவாசமாக ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாவது வந்து விஜய் என்ன ஆவார்னு தெரியாத போல வந்து அவர் இங்கேயே இருக்காரு. பேசிக்கலாக புதுச்சேரிக்காரரு.
தமிழ்நாடு விஜய் அப்படின்னு முழுமையான விசுவாசமாக இருக்கிறாரு. திரு விஜய்க்கு ஒரு முக்கியமான அசெட் அந்த பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனை பேஸ்லேருந்து கொண்டு வந்ததில் ஒரு முக்கியமான, அதனால தான் நம்பர் 2 உட்காந்துருக்காரு. அவரை விட இன்டெலிஜென்ட், அவரை விட ஸ்மார்ட், அவரை விட ஹார்ட் ஒர்க்கிங், அவரோட ரிச் இந்த அமைச்சரவையிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லோருமே பிற்காலத்தில் வந்தவர்கள். விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு தோன்ற பிறகு வந்தவர்கள். விஜய் என்னாவார்னே தெரியாத போது வந்தவர் திரு ஆனந்த். அதனால தான் அவர் வந்து அந்த இடத்த கொடுத்து வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்தது சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு. டிஎம்கே செய்கிறது சரியா தப்பாங்கிற கேள்வி அப்படியே ஓரமாக விட்டுருங்க. டிஎம்கே மாதிரி பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். எதிர்க்கட்சியாக இருந்தால் டிஎம்கே மாதிரி ஒரு எதிர்க்கட்சியாக இன்னொரு கட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வர்றாங்க. அதை வந்து 11:30 மணிக்கு பகலில் கைது பண்ண போறேன்றாங்க. அவர் டீல் பண்ணிட்டு வண்டியில் ஏறுறாரு. என்னங்க நீங்கள் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு, அவங்க காமெடியாக பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு போகிறார். நீங்கள் பயந்துருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், ஆனால் என்ன சொன்னீங்க, அவங்க எதை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, லெஃப்டில் டீல் பண்ணுறது. பிறகு ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு. ஹைகோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க, இல்லை நாங்கள் அவரை செக்யூர் பண்ண போகிறது இல்லை, நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு முடிச்சிடுவோன்றாங்க. திரும்பி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. சார் நீங்கள் என்ன சார் டபுள் மீனிங்கில் ஏதாவது பேசிட்டீங்களா சார் அப்படின்னு உதயநிதி கேட்குறேன். ஒரே மீனிங்கில் தான் பேசுனேன், அதே மீனிங்கில் தான் பேசுனேன். எந்த மீனிங் அது உங்கள்கிட்ட விட்டுறாரு. இது வந்து அந்த டேரிங்காக பண்ணுறது. நீங்கள் வந்து அவங்கள சிலுப்புனீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்கள தொட்டுக்க காத்துட்டு இருப்பாங்க. தொடு காத்துருவோம், தொட்டிங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. அவரே சொல்கிறார், திரு உதயநிதி சொல்கிறார், சோர்ந்து கிடந்த திமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது முதலமைச்சர் விஜய் தான். நான் அந்த வகையில் அவருக்கு நன்றி பாராட்டணும். ஓகே, டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பாலிடிக்ஸ். பியூட்டிஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சட்டசபையில் அடுத்தது செயல்பாடு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் வந்து அறியப்பட்டிருக்கிறாரு. தமிழில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளூயன்சி அவர் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீ திங்ஸ் பட் டெலிவரி பண்ணுறதுல அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸ்மார்ட், முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தாவேகாவுக்கு வந்து திரு விஜய்க்கு 2 பேர் வந்த பிறகு ஒரு டேர்னிங் நடந்துச்சு. ஒன்று திரு செங்கோட்டையன், இன்னொன்று திரு ஆதவர்ஜுனா. செங்கோட்டையன் வந்த பிறகு அவரே போயிட்டாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் சின்ன. அதே போல் திரு ஆதவர்ஜுனா அங்கே போகும்போது அவர் வந்து டிஎம்கேக்கு 2021 ஜஸ்ட் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணவர். 24 வரைக்கும் வந்து 25K கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர். வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு அவங்க வந்து பின்னாடி வந்து பெரிய வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அது வந்து பெரிய நெட்வொர்க்கிங் ஒன்று பண்ணி விட்டுருக்காரு. அது மாதிரி அவருக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கு தெரியுங்கனால விஜய் அவர்களை ரொம்ப நம்புறாரு. நான் அறிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங், விஜய் அவர் வந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போனார்னா அது திரு ஆதவர்ஜுனாவுடைய ஆஃபீஸுக்கு தான். வேறு இடத்துக்கு அவர் இங்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி போகல. அந்த மாதிரி ஒரு ரிலேபிளான ஒரு நம்பிக்கையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏஜ் வேவ் லென்த் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செட் ஆகுது. ஹீஸ் அன் அசெட் டு விஜய். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நெக்ஸ்ட், சட்டசபையில் முதல்வரின் செயல்பாடு. ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவரை மக்கள் வந்து ரொம்ப ஆதூரமாக ஜாலியாக ஹாப்பியாக வச்சுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மன்மோகன் சிங்லேருந்து, குஜரால்லேருந்து, கவுடாலேருந்து, விபி சிங்லேருந்து, நரசிம்மராவ்லேருந்து. நரசிம்மராவுங்கிற பிரதமர் 1991 ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு வர்றாரு. அவர் அரசியல் துறவரம் போய் ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டார். அவர் அரசியலே துறவரம் போயிட்டார். சோனியா காந்தி பிரதமராக முடியாது அப்படின்னு நிலைமை வந்த உடனே இப்போ யார் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோன்னே நரசிம்மராவை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி படக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து பல போஸ்ட்டில் வச்சவர். யாருக்குமே தெரியாது. நாங்கள்லாம் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கே தெரியாது. திடீர்னு வந்து நரசிம்மராவ் பிரதமர் அந்த மாதிரி வந்தவங்க அப்புறம் பிறகு வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதிர்ஷ்டம் வந்து பல பேருக்கு கதவை தரும். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து நம்பி வாக்களிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்போ அதை வந்து அவர்களுடைய 100 நாள் சாதனையில் அவங்க வந்து 100 நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நாங்கள் 100 நிற்கிறோம் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அண்ட் அரசியலில் இதற்கு முன்னாடி யாருமே தங்களை தாங்களே சுத்தமானவர்கள் சொல்லிக் கொள்வதில்லை. நல்லா பார்த்துங்க. நான் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி பற்றி சொன்னேனே, அவரை சொன்னதில்லை தூய சக்தின்னு, அவரை மற்றவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு புரியுங்களான்னு சொல்லு, அவர் சொன்னதில்லை. அப்போ இவரே நம்ம தூய சக்தின்னு சொல்லும் போது எதிர்பார்ப்பு அதிகமாயிரும். அப்போ 1000 கோடி ரூபா அடுத்த ஊழல் பண்ணியிருப்பாங்க, அதை மக்கள் கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் 100 கோடி ரூபா ஊழல் இருந்தாலும் என்ன பேச்சு பேசுனீங்கப்பா, தூய சக்தியா அப்படியா அப்படி பண்ணிட்டீங்க. அப்போ எதிர்பார்ப்பு அதிகம். எதிர்பார்ப்பு அதிகம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்னா 24/7 விஜிலண்டாக இருக்கணும். திரு விஜய் கடந்து வந்த பாதை இல்லை கடினமானது, இனி கடக்க போகிற பாதை தான் கடினமானது. முகலாயர் பேரரசில் பாபர் தான் அந்த ஆட்சியை நிறுவுறார். ஆனால் மோஸ்ட் பாப்புலர் யாருன்னா அக்பர். ஏன்னா நிறுவுவது பிரச்சனை இல்லை, நிலைநிறுத்துவது தான் பிரச்சனை, ஸ்டெபிளைஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. அப்போ ஆட்சிக்கு வந்துடலாம். ஏன் இன்னமும் நம்ம எம்ஜிஆரை பேசுகிறோம், ஏன் நாம் இன்னமும் வந்து காமராஜரை பேசுகிறோம்? காங்கிரஸ் கட்சியே
ராகுல் காந்தியின் ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்றாங்களா? காமராஜர் ஆட்சியை தான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து என்னுடைய ஆட்சியை கொண்டு வந்து சொல்றாரா? அம்மா ஆட்சியை கொண்டு வந்து தான் சொல்றாரு. அப்ப அந்த ஐகானிக் நேம்ஸ் வந்து சுலபமான விஷயம் இல்லை. அப்படி வரலாற்றில் நிலை பெற விரும்பினால் இனிமேல் தான் வேலையே இருக்கின்றதை திரு விஜய் அவர்கள் உணரணும். ஒரு ஃபைனல் செக்மெண்ட் மட்டும் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ். எல்லா மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற உட்காந்துக்கலாம். எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்னா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்தில் நின்னவனே உட்கார வச்சு உனக்கு சீட்டு கொடுத்து உனக்கு மரியாதை கொடுத்தது யாரு? அவனுக்கெல்லாம் நல்ல வராது ஓப்பனா சொல்றேன். இது வந்து தொடர் மேடைகளில் நம்மளால் பார்க்க முடியுது. டிஎம்கேலேருந்து முக்கியமான ஆட்கள் இல்லை நடிகர்கள் யாராவது போய் பேசும்பொழுது வாக்களித்தவர்களை வந்து இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? திமுக இஸ் நோன் ஃபார் தட். திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து எப்பயுமே இப்படி தான் பேசுவார். நாய் பேய் பண்ணிலாம் பிஏ டிகிரி போட்டு சுற்றுது அப்படின்ட்டார். இப்படி சொல்லியிருக்காரு. சில சமூகங்களை குறிப்பிட்டு அந்த சமூகத்தெல்லாம் வந்து சிலர் வந்து ஜட்ஜாக இருக்கிறாங்க, பெரியாளர் இருக்காங்க, நாங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்கிறார். அது பெரிய திரு தயாநிதி மாறன் சொல்கிறாரு, எங்களை வந்து தலைமைச் செயலர் நிப்பாட்டி வச்சு பேசுகிறாரு, நாங்கள் என்ன அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா அப்படின்றார். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிப்பாட்டி வச்சு பேசலாமா? புரியுங்களா? ஏன்னா ஓட்டு போட்டவங்களை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கேட்குறீங்க. கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, தமிழன் சோற்றால் அடித்த பிண்டமாக மாறிவிட்டான். கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது புதுசு இல்லை, அதை தாண்டி தான் நம்ம கடந்து போகணும். The Fire Media, the Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays. South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் பட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுட் பார்ட்னர் விஎஸ் பிரியாணி, த ஆர்ட் ஆஃப் பிரியாணி பெர்ஃபெக்டட். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஃபிட்டோவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. The Fire Media's The Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays, South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் பட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுட் பார்ட்னர் விஎஸ் பிரியாணி, தி ஆர்ட் ஆஃப் பிரியாணி பெர்ஃபெக்டட். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஃபிட்டோவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட்.